கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். நீச்ச ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் நிகழ இருக்கும் மே மாதம் 4ஆம் தேதி சூரியனின் உச்ச வீடான மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கன்னிராசினியர்களான உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களான உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில புதன் பகவானை குறித்து பார்க்கும் போது ஜோதிடத்தில் புதன் பகவானை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அதே போல புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் அதாவது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும். புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன் கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினாலும் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான புதன் மேசராசியில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார். அவர் உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாரு. எனவே இத்தருணங்கள்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தடைகளும் தாமதங்களும் தானாக விலகி ஓடுங்க. பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்கு. புதிய பாதை புலப்படுங்க. ராகு கேதுக்களின் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி கன்னிராசினியர்களான உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு மற்றும் கன்னிராசிக்கு அதிபதியான புதன் மேசராசியில் உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார். எனவே கல்வி சம்பந்தமாகவும் கலை சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு.
மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அவை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சி எடுத்திருந்தால் அதற்கு எளிதில் பலன் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்கு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. 7வது ராசி பலம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் நீச்சமங்கம் அடைந்து ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தன குடும்ப ராசிக்குரிய சுக்கிரன் புதனோடு இணைந்து உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்து சனி உங்களின் எல்லா காரியங்களிலும் பக்கபலமாக இருப்பார்கள். புதிய தொழில் முயற்சியில் வெற்றி பெறுங்க. குடும்பத்தில் உற்சாகமும் அமைதியும் நிலவ இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால ராசியில் உள்ள கேதுவினுடைய வீரியம் குறைய இருக்குதுங்க. மனது எதையாவது நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்குங்க. அதனால திடீர் தெளிவு பிறந்து காரியத்தை கச்சிதமாக முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க. மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துவது. அது மட்டுமில்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். 12க்குரிய சூரியன் 8இல் மறைவது சில மறைமுகமான பலனை தரும் என்றாலும் அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்று இருப்பதாலும் அந்த ஸ்தானத்திற்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதாலும் சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க. தந்தையோடு தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்து மன அமைதி கெடும் நிலை உருவாகும். மறைமுக எதிரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை என்று பெருமாள் சன்னதிக்கு செல்லுங்கள். அனுமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.